அனைவருக்கும் வணக்கம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீரங்கம் திவ்ய தம்பதிகள் திருவடிகளே சரணம். இப்பொழுது நான் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து இந்திரனும் பிரம்மஹத்தியும் என்பதை பற்றி கூறுகிறேன். பெரிய கொடிய எதிரி இறந்து வீழ்ந்தான் என்றால் பிறர் போலத்தான் தானும் மகிழ வேண்டிய இந்திரன் சோகமாக இருந்தது ஏன் என்று பரீட்சித்து கேட்டார். ஸ்ரீசுகர் நல்ல கேள்வி கேட்டாய் என்று மேலே தொடர்ந்து சொன்னார். ரிஷிகளும் எல்லா தேவர்களும் அச்சத்தினால் விருத்திகாசுரனை கொல்லும்படி இந்திரனை வேண்டினர். அப்போது இந்திரன் விஸ்வரூபனை கொன்றதால் உண்டான பிரம்மஹத்தியை நிலம், தாவரம், பெண்கள் பங்கிட்டுக் கொண்டன. ருத்ரனை கொண்டால் உண்டாகும் தோஷத்தை எப்படி போக்கிக் கொள்வது என்று கேட்டான். அதற்கு ரிஷிகள், இந்திரா, உனக்கு அஸ்வமேத யாகம் செய்து வைக்கின்றோம். அதனால் பரமாத்மா நாராயணனை மகிழ்வித்து உன் பாவங்களிலிருந்து விடுவித்து விடுகின்றோம். பிரம்மஹத்தி, கோஹத்தி, மாதுர்ஹத்தி, குருஹத்தி முதலிய பிரம்மவித்தை கொன்ற பசுவை கொன்ற, பெண்ணை கொன்ற, குருவை கொன்ற பாவங்களுக்கும் பகவானை சங்கீர்த்தனம் செய்தாலே போதும், தூய்மை அடைந்து விடலாம். ஆகவே அப்படிப்பட்ட பகவானை அசுமேத யாகத்தினால் குளிர்வித்தால் உன்னை தூயவனாக்கி கொண்டு விடலாம். ஆனால் தீயவனான விருத்திகாசுரனை கொன்றால் உண்டாகும் பாவம் உன்னை என்ன பண்ணிவிடும் என்று சொன்னார்கள். ஆனாலும் விருத்திகாசுரனை வதைத்த பின்பு பிரம்மஹத்தி இந்திரனை வந்து பிடித்து கொண்டது. அதனால் அவன் துணிவு, மகிழ்ச்சி, ஊக்கமிழந்தவன் ஆனான். அதை பிரம்மஹத்தி பாவமானது சண்டாள பெண்ணை போல் விரித்த சடையுடன் காச நோயினால் பீடிக்கப்பட்ட தோற்றத்தில் இரத்த துணியையும் நரைத்தமையர்களையும் பரப்பிக் கொண்டு நில் நில் என்று கூறியபடியே இந்திரனை துரத்தி வந்தது. அவன் பறந்து ஓடிப்போனான். மானச சரசிற்குள் புகுந்து அதிலிருந்த தாமரை தண்டிற்குள் நுழைந்து வசித்து வந்தான். இப்படி 1000 ஆண்டு பிரம்மகத்திலிருந்து விடுதலை வேண்டி காத்திருந்தான். யாக யஜ்ஞங்களில் தரப்படும் ஹபீஸ்களை அக்னியே பெற்று அந்தந்த தேவர்களிடம் தருவது வழக்கம். ஆனால் அவனால் நீரினுள் இறங்கி இருக்க முடியாது என்பதால் இந்திரனுக்கு யாக பங்கு கிடைக்காமலேயே போயிற்று. அப்போது அண்ட மண்டலாதிபதியாய் இருந்த நகுஷன் சக்கரவர்த்தியாய் இருந்தார். அவன் வித்தை, யோகம், தபம் முதலியவற்றின் பலத்தினால் சொர்க்கத்தையே காப்பவனாக இருந்தான். இப்படி செல்வமும் போகமும் அவனுக்கு கர்வத்தை தந்துவிட்டது. மூட புத்தியினால் இந்திரனின் மனைவியான சசிதேவியிடம் அபச்சாரப்பட்டு அவளால் நாகப்பிறவி கொண்டு பூமியில் கடந்தான். அப்புறம் பிராமணர்கள் இந்திரனை அழைத்து ஸ்ரீ ஹரியின் தியானத்தினால் பாவத்தை அழித்து சொர்க்கத்தை அடைந்தான். விஷ்ணு சக்தி வடிவமாக ஈசான்ய திசையில் தேவதையாக இருக்கும் ருத்ரனாலேயே காக்கப்பட்ட இந்திரனை கெடுக்க திறமையற்றும் ஒதுக்கப்படாமல் இருந்தது. இந்திரனை சாத்திர முறைப்படி அஸ்வமேக வேத யாக தீட்சை தந்து பரமாத்மா ஆராதனம் என்ற யாகத்தையும் செய்து வைக்கவே சூரியனை கண்ட பணிபோல் நீங்கிவிட்டது. இதை யார் கேட்டாலும் பாவம் நீங்கி ஆயுள், ஆரோக்கியம், புகழ், விரோதிகளும் வெல்லுதல், எல்லா மங்களங்களும் உண்டாகும்.